ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி எதை பற்றி பேச வந்திருக்கேன்னா 100 சாமி மூவி தாங்க. நேற்று ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் இந்த மூவிக்கு போகிறேன்னு சொல்லிட்டு. இந்த மூவிக்கு போயிருந்தோம். ஆக்சுவலாக இந்த மூவி வந்து ஒரு 2-3 வீக்ஸ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். பட் எங்களுக்கு இப்போ தான் டைம் கிடச்சிது, அதனால் நாங்கள் போயிருந்தோம். இந்த மூவி இவ்வளோ எங்களை சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. பட் அவ்வளோ சூப்பராக இருந்திருக்கு படம். எல்லோரும் சொல்லியிருந்தாங்க, ஃபஸ்ட்லாம் கமெண்ட்டில் வீடியோஸில் பார்த்துருந்தேன். இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, யங்ஸ்டர்ஸ்க்கெலாம் பிடிக்காது, அந்த மாதிரி ஒரு இதில் இருந்துச்சு. சரி பரவாயில்ல, இருந்தாலும் விஜய் ஆண்டனி ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணியிருப்பாருன்னு சொல்லிட்டு தாங்க இந்த படத்துக்கு போயிருந்தோம். அது ஏற்ற மாதிரி அந்த படமும் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக இது விஜய் ஆண்டனிக்கு ரொம்ப ரோல்லாம் இல்லைங்க, கேமியோ ரோல் தான் அவர் பண்ணியிருக்காருன்னு நான் சொல்லுவேன். அதில் 2 பசங்களும் ஒரு அம்மாவும் நடிச்சிருக்காங்க. ரொம்ப சூப்பராகவும் இருக்குது இந்த படம். அந்த அம்மா கேரக்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன ஏஜ் தான் அவங்களுக்கு. பட் ஆனால் ரொம்ப நல்லா சூப்பராக நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு நெக்ஸ்ட் அவார்ட் வினிங்கும் இருக்கும். இதில் எங்கள் படத்தில் பார்த்திங்கன்னா டாடா, குடும்பஸ்தன், இந்த மாதிரி ஒரு 2-3 படம் வந்து ரொம்ப மனசில் நிற்கிற படமாக இருந்திருக்கு. இந்த லப்பர் பந்து இதெல்லாம் இந்த மாதிரி படம் மாதிரி இந்த படமும் ரொம்ப 100 சாமின்றது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா இது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலாக இல்லாமல் ஒரு ரெகுலர் மூவி மாதிரி, ஒரு ஃபேமிலியில் என்ன நடக்குமோ அந்த மூவிக்கு ஏற்ற மாதிரி எடுத்திருக்காங்க. ஒரு அம்மா எவ்வளோ குடும்பத்தில் கஷ்டப்படுறாங்க, ஒரு அம்மாவுக்கு தேவையானது என்னன்ட்டு பசங்க புரிஞ்சு நடந்துக்கணுன்றதுக்கான கான்செப்ட் தாங்க இது. லப்பர் பந்தில் பார்த்துருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த ஹீரோயின் தாங்க இவங்களுக்கான ரொம்ப ரோல் நல்லா சூப்பராக அமைஞ்சிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த சசின்ற டேரக்டர் பார்த்திங்கன்னா ஒரு மனசில் பதிகிற மாதிரி எடுத்துட்டாருங்க படத்தை. அதாவது பார்த்திங்கன்னா இந்த சோஷியல் மெசேஜ் இவ்வளோ ஈஸியாக மற்றவங்களுக்கு கன்வே பண்ணி அவங்களுக்கு புரிகிற மாதிரி எடுத்து வச்சுருக்காரு மூவியை. ஒரு அம்மாவாக அவங்க என்ன ஃபேஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கும் ஒரு மனசு இருக்குது. அவங்க ஒரு அம்மா மட்டும் இல்லாமல் அவங்களும் ஒரு லேடின்றதை வச்சு தாங்க இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி சசி பிச்சைக்காரன் வச்சு வச்சு எடுத்திருந்தாரு. அதில் என்ன கான்செப்ட் பார்த்திங்கன்னா அம்மாக்காக பையன் என்ன ஒர்க் பண்ணுறாருன்னு இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா பசங்களுக்காக அம்மா எவ்வளோ அவங்க லைஃப்பை தியாகம் பண்ணுறாங்கன்றது தாங்க இந்த படம் ஃபுல் மூவி. இது ரொம்ப சூப்பராகவே இருக்குது. நான் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணியிருந்தது. சரி அதனால தான் எனக்கு காலையில் எழுந்தோடனே போட்டுட்டேன் வீடியோ. ஆக்சுவலாக நைட்டே போடலான்னு பார்த்தா நைட் நாங்கள் வரத்துக்கே 2 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. மழை வர நேற்று கொஞ்சம் லைட்டாக போக ஆரம்பிச்சிது. அதனால் நாங்கள் நனைஞ்சிட்டு வந்ததுனால நாங்கள் காலையில் எழுந்தோடனே நான் வீடியோ போடணுன்ட்டு வீடியோ போட்டேங்க. யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க, எல்லோரும் தேட்டரில் போய் பாருங்கள். ஏன்னா 2-3 வீக்ஸ் ஆனதுனால படம் எடுத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நிறைய புது படமாக வந்துட்டுருக்கு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் தேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த மூவி ரொம்ப சென்டிமெண்டலாக தான் இருக்கும். பட் ஆனால் ரொம்ப காமெடி சென்ஸும் கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்குது. பட் சென்டிமெண்டல் தான் மோஸ்ட்லி இருக்கும். அதனால் நீங்கள் ரொமான்ஸ் அதை மாதிரிலாம் எதிர்பார்த்து போக முடியாது. பட் சென்டிமெண்டலாக உங்களுக்கு பிடிக்கும் இந்த மாதிரி மூவிஸ்லாம் பார்ப்பீங்கன்னா இந்த படத்துக்கு போய் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஒரு சிங்கிள் பேரண்டிங்கில் என்னெல்லாம் அவங்க கஷ்டப்படுறாங்கன்றது தாங்க இந்த மூவியோட ஃபுல் ரிவ்யூவு. ஆக்சுவலாக சிங்கிள் பேரண்ட்டில் வந்து உமனாக எவ்வளோ அவங்கள ஸ்ட்ரகிளை வந்து பேஸ் பண்ணி அவங்க அதை மீறி எவ்வளோ தூரம் உழைச்சி அவங்க மேலே வந்திருக்காங்கன்றது தாங்க இந்த ஃபுல் மூவி. வந்து ஒரு ஹஸ்பண்ட் இழந்தவங்களோ, ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஒய்ஃப் இழந்தவங்களோ அவங்களுக்கான வழியை வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப சூப்பராகவே புரிய வச்சுருக்காங்க மற்றவங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அந்த வழி, மற்றவங்களுக்கும் இந்த வழியை புரியணுன்றதுக்காக இந்த மூவியை எடுத்து வச்சுருக்காங்க. ரொம்ப சூப்பராகவே டேரக்டர் ஒர்க் பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா உள்ள இன்டெப்த்தாக போய் என்னெல்லாம் மெசேஜ் கன்வே பண்ண முடியுமோ அவங்க மூலிமா எல்லாமே சூப்பராக சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த மூவி மிஸ் பண்ணாமல் பாருங்கள். எல்லோரும் தேட்டரில் போய் வாட்ச் பண்ணுங்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். ஓடிடியில் வந்து அதுக்கப்புறம் பார்க்காத மிஸ் பண்ணவங்க ஓடிடியில் வந்து அதுக்கப்புறம் ஓடிடியில் வாட்ச் பண்ணுங்கள். பட் ஆனால் இது நல்லா ரீச் ஆகுன்றது எனக்கு தெரியும். இந்த மூவிக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு வந்து 4.7 கொடுப்பாங்க. அந்தளவுக்கு ரொம்ப மூவி சூப்பராக இருக்குது. என்ன ரொம்ப இம்பேக்ட் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி சோஷியல் மெசேஜ் இருக்கிற மூவிஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஓரளவுக்கு. அதனால் எனக்கு இதுக்கு 4.7 நான் ரேட்டிங் கொடுக்குறேங்க. அவங்களோட ஆக்டிங்கும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. நேச்சுரலாகவே இருந்துச்சு. ஆர்டிஃபிஷியலாக எங்கேயுமே தோணலை. நம்மளே அந்த கதையில் ஒரு பார்ட்டாக இருக்கிற மாதிரி தாங்க இருந்துச்சு. அதில் ரோல் ப்ளே பண்ணவங்க எல்லாருமே சூப்பராக இருந்துச்சு. இன்னொரு சர்ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நாங்கள் போன மூவி தேட்டரில் வந்து 2 செலிப்ரிட்டி வந்திருந்தாங்க. விஜய் நிக்கின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்திருந்தார். அவர் உங்களுக்கு எல்லாருமே தெரியும், நிறைய இன்டர்வியூஸ்லாம் எடுப்பார். அதேமாதிரி பார்த்திங்கன்னா அந்த படத்தோட ஆக்டருமே வந்திருந்தாருங்க. எங்கள் பக்கத்தில் உட்காந்துருந்தார். நாங்கள் லாஸ்ட் வரைக்கும் கவனிக்கல. பட் எழுந்துக்கும் போது பார்த்தா அவர் தாங்க. அப்புறம் அவரை பார்த்து நாங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அவர்கிட்ட 2 வார்த்தை இந்த மூவி பற்றி பேசிவிட்டு அவரும் அதில் நடந்த இதெல்லாம் பற்றி ஷேர் பண்ணியிருந்தார் கொஞ்சம் நேரம். அதையும் பேசிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோங்க. பட் ஆன் டைம் 2 மணி ஆனதுனால ரொம்ப பேச முடியல. அவங்களுக்கும் டைம் ஆகிடுச்சு, எங்களுக்கும் டைம் ஆகிடுச்சுட்டு கிளம்பி வந்துட்டோம். இந்த மூவி எங்கே பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா வடபழனியில், சென்னையில் இருக்கிற வடபழனி ஃபோரம் மாலில் தாங்க பார்த்துருந்தோம். நைட் ஒரு 10 o'clock நினைக்கிறேன் ஷோ, 10:30 ஷோங்க. அதுக்கு போயிருந்தோம். முடியறதுக்கு ஒரு 2 o'clock ஆகிடுச்சு. இந்த படத்தில் வந்து நிறைய சீன்ஸ் நல்லா இருந்துச்சு. நிறைய கிளாப் மூமெண்ட்ஸும் கிடச்சிது. ஏன்னா சென்டிமெண்ட் மூவிக்கு இவ்வளோ கிளாப் சீன்ஸ் கிடைக்குமா தெரியல. ஏன்னா மேக்ஸிமம் மாஸ் மூவிக்கு தான் அந்த மாதிரி கிளாப் மூமெண்ட்ஸ் கிடைக்கும். பட் இந்த சென்டிமெண்ட் மூவிக்கும் நிறைய கிளாப் சீன்ஸ் வந்திருந்தது. பட் அதை மாதிரியே என்னால் ஏதாச்சும் ஒன்றாச்சும் கேப்சர் பண்ணணும்னு பார்த்தாலும் நானும் படத்தில் ரொம்ப இன்டெப்த்தாக போனதுனால எதுவுமே நல்ல வீடியோ கவரேஜ் பண்ணணுன்ட்டு நினைக்கவே முடியல.
பட் லாஸ்ட்டாக வரும்போது மட்டும் ஒரு சின்ன கிளிப் மட்டும் எடுத்திருந்தாங்க. மற்றபடி என்னால் ஃபோன் எடுத்து வீடியோ எடுக்கணுன்ற மூடே போல் அந்தளவுக்கு படத்தில் மூழ்கி இருந்தேன். நீங்களும் போய்ட்டு என்ஜாய் பண்ணுங்கள் இந்த படத்தை பார்த்துட்டு. இந்த படம் ரொம்ப ஸ்லோவாக போகணும்னு நினச்சி நானே தூங்கிட்டு வந்தாங்கன்னு நினச்சி போனேன். பட் பார்த்தா எனக்கு எதுவுமே தூக்கம் வரல. போய் வந்து வீட்டில் கூட தூக்கம் வரலைங்க. அந்த மூவி பற்றின நினைப்பு தாங்க போயிருந்தது. காலையில் எப்போ ரிவ்யூ கொடுப்போம், சீக்கிரமாக எல்லோரும் போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு வீக்கெண்டில் மிஸ் பண்ணிடாமல் பாருங்கள். நிறைய மூவி ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. அதனால் இந்த மூவி எடுக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கும். ஆல்ரெடி சின்ன தேட்டர்லாம் எடுத்துட்டாங்க. மாலில் தான் நிறைய மூவி போயிட்டுருக்கு. அதனால தான் நாங்களே மாலுக்கு போயிருந்தோம். அதனால் நிறைய பேர் மிஸ் பண்ணாமல் இந்த மூவியை வாட்ச் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் மூவி போயிட்டு ரிவ்யூ உங்களுக்கு ஏதாச்சும் தேவைப்படுதுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இப்போ உங்களுக்கு வாட்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதுக்கான ரிவ்யூ கொடுக்குறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.